பயன் தீர்ந்த நிறமிழந்த துகில் களைந்து புதிதானவை அணிந்து பரிமளிக்கின்றோம். அதுபோலாத்மாவும் உடல் களைந்து பல்வேறு பிறப்பேற்பதியல்வானதாகும். ஹரியோம். இந்த பாடலில் பகவான் 3 சொற்களை பயன்படுத்துகின்றார். உடை, உடல், உயிர். இந்த உடலானது தான் அணிவித்துக் கொண்டிருக்கும் ஆடை பயன் தீர்ந்து நைந்து விட்டதென்றால் இனியும் இந்த உடையை உடுத்த முடியாது என்கின்ற பட்சத்தில் வேறு ஒரு உடையை தேர்ந்தெடுத்த பிறகு இந்த பழைய ஆடையை களைந்து விடுவது போல உயிரானது இந்த உடலின் பயன் தீர்ந்து விட்டதென்றால் இனியும் இந்த தேகத்தின் மூலமாக தன்னால் செயல்பட முடியாது என்று அறிந்து கொள்ளும் பொழுது வேறு ஒரு உடலை தேர்ந்தெடுத்த பிறகு இந்த உடலை விட்டு விடுகிறது. இதுதான் இந்த பாடலின் சாரம். இதில் ஏற்படும் கேள்வி என்னவென்றால், நடைமுறையில் ஒரு சில குழந்தைகள் பிறந்தவுடன் இறப்பதும், ஒரு சில ஆண்டுகள் வாழ்ந்தவுடன் இறப்பதும், நடுத்தர வயதில் இறப்பதும் நாம் காண்கின்றோம். உடலின் பயன் தீர்ந்த பிறகு எல்லோரும் மரணிப்பது இல்லையே எனும் கேள்வி எழுகிறது நடைமுறையில். இதற்கு பதில் என்னவென்றால், செல்வந்தர்கள் ஆடையை அடிக்கடி மாற்றிக்கொள்வது போல இந்த உயிர், இந்த ஜீவன், அதாவது ஒரு சில ஜீவன்கள் அடிக்கடி உடலை மாற்றிக்கொள்கிறார்கள். அவர்களின் வாசனை அப்படி. ஆகையினால் மரணத்தினால் நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை. மரணத்தை கண்டு வருந்த வேண்டிய அவசியமில்லை அர்ஜுனா. அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கூடதான். ஏனென்றால் மரணம் என்பது ஆடை மாற்றுவது போலத்தான் என்று புரிந்து கொண்டோம் என்றால், நம் உற்றார் உறவினரின் மரணத்தினால் கூட நாம் பாதிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. இதைத்தான் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சுட்டிக்காட்டுகின்றார். உடலானது உடையை மாற்றுவது போல உயிரானது உடலை மாற்றிக் கொள்கிறது. ஹரியோம்.